வாழ்க்கை உயரப்போகிறது, என்னுடைய நிலை உயரப்போகிறது, என் புனிதம் உயரப்போகிறது, இதோ என்னுடைய வாழ்வாதாரம் உயரப்போகிறது. ஆண்டவரே என்னை உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இதோ நம்மை உயர்த்துகிற தெய்வத்தை நாம் உயர்த்த போகிறோம். இதோ இந்த ஆராதனையிலே அவரை பாடி துதிக்க போகிறோம். திருப்பாடல் 34:1 ஏதோ ஆண்டவரை நான் போற்றி புகழ்வேன், ஏதோ அவருடைய நாமம் அவரது பெயர் என் நாவில் எப்போதும் இருக்கும். ஏதோ அவரை போற்றி புகழ்ந்த அந்தோனியார் ஏதோ நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நற்கருணை பிரசன்னம் ஏதோ நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. ஏதோ நம் சுவாசம் உள்ளவரை, நம் உயிருள்ளவரை, ஏதோ இறுதி மூச்சு வரை அவருக்காகவே நாம் வாழ வந்திருக்கிறோம். ஏதோ இந்த உணர்வோடு ஏதோ நம் தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா, பாடுவோமா, துதிப்போமா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, கரம் உயர்த்துங்க, 2 கரங்களையும் உயர்த்தி, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைகளை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, எல்லாரும் என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரை நோக்கி என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்துவோமா, எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா துதிப்போமா. இந்த புதிய ஆண்டிற்காக, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காக எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி சத்தமாய் சத்தமாய் ஏதோ குரலை உயர்த்தி ஆண்டவரை இதோ நான் போற்றி புகழ்கிற நேரம் இது. எல்லாருமாய் சேர்ந்து துதிப்போமா. இயேசுவே ஹalleluya. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரை துதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்னைக்கு வாயை திறந்து ஏதோ நன்னாக்கு அழியாத நற்சவரான புனித அந்தோனியாருடைய ஏதோ இந்த பரிசுத்தமான நாளிலே மகனே மகளே உன் வாழ்வு உயர ஏதோ உங்க துதி எழும்பணும் துதிங்க எல்லாருமா. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே துதிப்போம். ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு துதி எழுப்புவோம். வாயை திறந்து என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் உள்ள வரை ஆண்டவரே நான் உம்மையே துதிப்பேன். ஆண்டவரே உமக்கே துதி மகிமை ஆராதனை. இயேசுவே ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் வாயை திறக்கலையே, எல்லாருமாய் வெட்கப்படாம வாயை திறந்து பக்கத்துல யாரையும் பார்க்காம இங்க பார்க்காம இன்னும் சத்தமா உங்க முழு பலத்தோடு, உங்க முழு ஆற்றலோடு, ஏதோ உங்க முழு வல்லமையோடு ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவருடைய பெயரை சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இயேசுவே. அன்பின் பரலோக பிதாவே, ஏதோ உயிர் கொடுத்த தெய்வமே, உண்டாக்கிய தெய்வமே, வழிநடத்துகின்ற தெய்வமே, இதுவரை நீர் செய்த எல்லாவற்றிற்குமாய் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே எங்களுக்கு ஏராளமான அருளையும் ஆசிரியையும் நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமே, ஏதோ எங்கள் புகழ்ச்சியிலே ஆராதனையிலே வாசம் செய்கிற தெய்வமே, ஏதோ எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த மாலை புகழ்ச்சிகளை, இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீதாமை தாங்கிக் கொள்ளும்படியாய் மீண்டுமாய் ஒரு முறை கரங்களை தட்டி ஏதோ உம்மை ஆராதிப்பேன். ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாருமாய் பலத்த கரவலை எழுப்பி சத்தமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். என் சுவாசம் உள்ளவரை, என் உயிர் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி இதுவரைக்கு தட்டாத ஒரு கை தட்டு, இதுவரைக்கு துதிக்காத ஒரு துதி, எல்லாருமாய் கரங்களை தட்டி மீண்டுமாய் ஆண்டவரை நோக்கி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, இதோ இந்த உயிர் கொடுத்த தெய்வமே, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற இதோ இந்த மாபெரும் உமது உடனிருப்பை நாங்கள் காண வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும், எங்களோடு தங்கும், இதோ எங்களை வழிநடத்துகிற தெய்வமே. ஏதோ நாங்கள் ஏதோ சிந்திக்க போகிற, கேட்க போகிற இறை வார்த்தைகள் வழியாக ஆண்டவரே, ஏதோ இந்த ஜெப சிந்தனைகள் வழியாக நீர் எப்படி அந்தோனியாருடைய வாழ்விலே ஏதோ இரண்டரை கலந்து அவர் வழியாக கோடி கோடி அற்புதங்களை செய்தீரே, அப்படியாய் இந்த ஆண்டிலே நாங்கள் கோடி கோடி ஆசீர்வாதங்களை காணும்படியா இயேசுவே உமது நாமத்தில் எங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கரமுயர்த்தி சொல்லுவோம் ஆமென். சத்தமா ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு
எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவன் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திருப்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் அமர்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் இதோ நம்முடைய மாஸ்டர் ஹென்பராஜ் மற்றும் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்திருக்கிற புத்தாண்டு ஆசீர்வாதத்தையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இல்லை ஃபாதர், பகல் ஃபுல்லாக ஒரே கூட்டம் ஃபாதர், பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டோம். அப்படியா? இல்லையா? நீங்களை யாரும் பார்க்கலையா? எதையும் பார்க்கலையா? நீங்களை யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவரையே பார்க்க வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சியிலே மிகப்பெரிய ஒரு பங்கு ஏர்போர்ட் பங்கு. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு உங்கள் ஏர்போர்ட் வளர்ந்துருக்கு. நீங்களும் உயர்ந்து கொண்டே தான் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த 24 என்ற எண்ணிற்கு விவிலிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இந்த சத்தம்லாம் பத்தவே பத்தாது. ஹல்லேலூயா. நீங்க சத்தமா துதித்தால் 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க. இல்லை ராத்திரி 11:30 மணிக்கு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பா, இப்போ சத்தத்தை பார்த்தீங்களா? போங்க ஃபாதர், எங்கள் ஃபாதர்லாம் துரத்திடுவார். உங்களையும் துரத்திடுவார், எங்களையும் துரத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படியா? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த 24ஆம் ஆண்டு நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, விவிலியம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற போது 24 என்ற எண் விவிலியத்தின் அடிப்படையில், எபிரேய மொழியினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இது எதை குறிக்கிறது என்றால் உயர்வை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உயரப் போகிறாய். அடப்பாவீங்களா, யாருமே பக்கத்துல பார்த்து சொல்றது, அவங்க உயர்ந்துட்டா நான் என்ன பண்றது? நான் உயரணும். நிறைய பேர் உயரல, எல்லாம் சைடில் போயிட்டு இருக்கிறான். சைஸ் தான் அதிகமாயிட்டு, ஹைட் அதிகமாக வருதில்லை. பிரியமானவர்களே, 24ஆம் ஆண்டு உயர்வின் ஆண்டு. யாருக்கு உயர்வு வரும்? யாருக்கு உயர்வு வரும்? நம்முடைய திருத்தந்தை அருமையாக இந்த ஆண்டை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து, இது யூபிலி ஆண்டின் தொடக்கம். யூபிலி ஆண்டின் தொடக்கம். யூபிலி என்றாலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். யாருடைய வாழ்க்கை உயரும்? யாருடைய வாழ்க்கை உயரும்? இன்னைக்கு காசு இருந்தா உயருமா? பணம் இருந்தா உயருமா? கடந்த வாரத்திலே நம்மை விட்டு சென்ற ஒரு அருமையான தமிழகத்தினுடைய நடிகர் யாரு? பாருங்க, அதெல்லாம் கரெக்டா டிப் டாப்பா அவர் சொல்வார். வாட்ஸ்அப்ல ரீல்ஸ், யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள், காசு என்னையா, காசு காசு காசு. இன்னைக்கு அந்த காசு தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. காசு பணத்துக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்வார்கள். பிரியமானவர்களே, நம் கடவுள் யாரை உயர்த்துவார்? இன்னைக்கு பணம் இருந்தால் உயர்வு, பதவி இருந்தால் உயர்வு, இன்னைக்கு வாழ்க்கையில் அழகு இருந்தால் உயர்வு. இன்னைக்கு ஆளை காட்டி, அழகை காட்டி, உடலை காட்டி, இன்னைக்கு மேக்கப்பை காட்டி, இன்னைக்கு உலகத்தையே ஏமாற்றி விடுகிறார்கள். நம் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் யாரை உயர்த்துகிறார்? அவர் யாரை உயர்த்துகிறார்?
விவிலியத்திலே நாம் பார்க்கிற போது நம் திருத்தந்தை அருமையாக சொல்லுவார், நீங்கள் உயர வேண்டுமா, உங்கள் வாழ்க்கை உயர வேண்டுமா, யாருமே எண்ண முடியாத, யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர வேண்டுமா, do one thing, ஒரே ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். அதற்கு அந்தோனியார் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு காரியம், ஒன்னே ஒண்ணு, என்ன செய்யணுமா, நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. மாஸ்டர் பண்ணார் இல்லையா, என் சுவாசம் உள்ளவரை, என் உயிர் உள்ளவரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆராதித்துக் கொண்டே இருக்கணுமா, நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து என் செல்லம் எராசாத்தி அப்படின்னு சொன்னா தேங்க்யூ தேங்க்யூ, அதுக்கப்புறம் சொல்லுவார், 2 கெட்ட வார்த்தை போட்டு சொல்லுவார். அப்பயும் நீங்க என்ன செய்யணும், தேங்க்யூ தேங்க்யூ, அழகு அழகு, அந்தஸ்து, எராசாத்தி, ஐயோ என் புஜ்ஜுமா, என் கண்ணுமா, இப்படிலாம் சொல்லுவான். கொஞ்ச நாள் கழிச்சு எருமை அப்படியே சொல்ல, அதுக்கு நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா. பிரியமானவர்களே, 3 வேளை நமக்கு சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே போல விவிலியத்திலே நாம் பார்க்கிற போது இன்னைக்கு ஒரு 3 சிறப்பான அம்சங்கள். இன்னைக்கு கடவுளுக்கு ஏன் இந்த நன்றி, எதற்கு இந்த துதி, எதற்கு இந்த ஆராதனை, ஏன் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது 1 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பவுலடியார் சொல்லுகின்றார், 1 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கே பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார். வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18வது வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும், ரோடு சவப்பா இருந்தாலும் நன்றி சொல்லுங்க, கருப்பா இருந்தாலும் நன்றி சொல்லுங்க, மழை பெஞ்சு அப்படியே செங்கடல் போல தண்ணி ஓடினாலும் நன்றி சொல்லணும், ரோட்ல வரும்போதே அப்படியே தொப்புன்னு கீழே விழுறீங்க, என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். இன்னைக்கு பிளைட்ல ஏறி போனாலும் நன்றி சொல்லணும், அல்லது சாதாரணமா நடந்து போனாலும் நன்றி சொல்லணும். எல்லா சூழ்நிலையிலும், in everything give thanks to the Lord, in everything. கஞ்சி குடிச்சாலும் நன்றி சொல்லு, பிரியாணி சாப்பிட்டாலும் நன்றி சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுக்கு கூட வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செத்து போனவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க பங்கு சாமியார் பாவமே செத்து போனவங்களுக்கெல்லாம் பூசை வச்சுட்டு இருக்கிறார் நினைக்கிறேன். உயிரோட இருக்கிறவங்கெல்லாம் வாயை திறக்கிறோம், செத்து போடுங்க சொல்லுங்கன்னா வாயை திறக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை செத்து போய் கிடக்கிறது. நன்றி சொல்லாத மனிதர்கள் செத்து போனவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் இந்த நாளிலே நீ யாருக்கு சமம், நீ செத்தவனுக்கு சமம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க மறக்கவே கூடாது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் 34 இறைவசனம் 1. திருப்பாடல் 34 இறைவசனம் 1. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 முறையாவது இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஆன்மாவே. ஆன்மா யாருக்கெல்லாம் இருக்குது சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆன்மா இல்லாதவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு புரியல, மற்றவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க. வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவருக்கு புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. மீதமுள்ள வசனங்களை வீட்டுக்கு போய் வாசிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த நாமத்தை அந்த நாவு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா பிரியமானவர்களே, ஆல் த டைம், எக்காலமும் ஆல் த டைம். இன்னைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, டைம் 8 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க ஃபாதர், இல்லைன்னா டண்டனக்கா முடிஞ்சு போச்சு, உடனே உங்களை தூக்கிடுவோம் ஃபாதர். இன்னைக்கு சாமியாரங்களுக்கு பிரச்சனையே அதுதான். இன்னைக்கு சாமியார் நல்லது செஞ்சாலும் அடி விழும். ஏன்னா நாங்களாம் கழுதைக்கு வாக்கப்பட்டவன், முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கும். அப்படிதான் இன்னைக்கு உலகம், இன்றைய உலகம் அப்படித்தான். இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுக்கு முன்னாடி நேரமோ காலமோ எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வம். எல்லா நேரத்திலும் அதிகாலையிலும், இன்னைக்கு மதியத்திலையும் மாலையிலையும், உறங்கும் போதும்
நீங்க என்ன செய்யணுமா? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஒன்று, இன் எவ்ரிதிங், எல்லா சூழ்நிலையிலும். இரண்டாவது, எல்லா காலத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம பாடுறோம் இன்னைக்கு, என் சுவாசம் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை உம்மையே உம்மையே நான் ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த 3 காரியங்களுக்காகத்தான் நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது நீங்க கேட்கலாம், ஃபாதர் நன்றி சொன்னால் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். எல்லாரும் இன்னைக்கு அதான் கிடைக்கும். இன்னைக்கு சொட்டத்தலை வந்தாலும் அதான் சொல்லுவார், இன்னைக்கு புது வருஷத்துல பழைய தங்கம் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது, புது தங்கம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற. நம்மளும் போவோம், வாங்கணுமா? வாங்கியிருப்போம், புது ட்ரெஸ் வாங்கியிருப்போம், புது நகை வாங்கியிருப்போம், இன்னைக்கு ஏதோ செஞ்சிருப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எபேசியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், வாசியுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஃபார் எவ்ரிதிங், எல்லாவற்றிற்கும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போமா? எல்லாவற்றிற்குமா? எல்லாவற்றையும் எழுந்து மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு உம்மை ஆராதிப்பேன். நிறைய வாய் திறக்கல. இன்னைக்கு உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை பாட முடியுமோ இன்னைக்கு பாடிடணும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு 3 காரியங்கள், இன் எவ்ரிதிங், எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும், இன்னைக்கு எல்லாவற்றிற்கும், ஃபார் ஆல் டைம்ஸ், இன்னைக்கு ஃபார் எவ்ரிதிங் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? கரவொலி எழுப்பி கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, பலத்த கரவொலி எழுப்பி கரங்களை தட்டி, என் வாழ்நாள் முழுவதும், இதோ இந்த ஆண்டு முழுவதும் நான் ஆண்டவருக்கு இந்த யூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவரை பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அப்படியே உட்காந்துருங்க. ஒரு 7 முறை உங்களை எழுப்புவேன். ஒரு 7 முறை நீங்க கைத்தட்டணும். 7 ஆசீர்வாதங்களோட இன்னைக்கு வீட்டுக்கு போவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு 7 ஆசீர்வாதம் வேணும்? கரம் உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 வேணுங்கிறவங்க எழுந்து வீட்டுக்கு போயிடலாம். 3 வேணுங்கிறவங்க எழுந்து வீட்டுக்கு போயிடலாம். 7 வேணுங்கிறவங்க மட்டும்தான் உட்காந்துருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றதை பொறுத்து இருக்கு ஃபாதர். ஒரு முறை கணவனும் மனைவியும் எங்கே போகிறாங்க? ஷாப்பிங் போகிறாங்க. ஷாப்பிங் போனால் என்ன வேணும்? காசு வேணும். காசு வேணும்னா எங்கே போகணும்? ஏடிஎம்முக்கு போகணும். ஏடிஎம்முக்கு போய் எடுக்கணும்னா ஒரே டிராஃபிக்கு. வண்டியை நிப்பாட்டிட்டு போனால் போலீஸ்காரன் வந்து ஃபைன் போட்டுடுறான். உடனே என்ன பண்ணுறாரு? வீட்டுக்காசு, நான் வண்டியிலே இருக்கிறேன், நீ போய் காசு எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு ஏடிஎம் கார்டை கொடுத்து வீட்டுக்கார அம்மாவை போய் காசு எடுக்க சொல்லிட்டு வண்டியில் காத்துட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா உள்ளே போயிட்டு வெளியில் வர்றாங்க. ஏடிஎம்மே வெடிச்சு போச்சு. அப்படியே வெடிச்சிட்டு பத்திக்கிட்டு எரியுது. வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏண்டி என்னடி பண்ணுன? நீ உள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே ஏடிஎம்மே பத்திக்கிச்சே, என்னடி பண்ண? ஏங்க நான் ஒன்றும் பண்ணலங்க. நீ என்ன பண்ண அதை சொல்லு.
உள்ள போனங்க, பட்டனை அழுத்தினங்க, அது என்ன சொல்லுச்சு, என்டர் த பின்னு சொல்லிச்சிங்க. என் பின்னை எடுத்தங்க, உள்ள போட்டங்க, வெடிச்சு போச்சுங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரம்மா சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். இன்னைக்கு இதை செய்யுங்க, உங்க வாழ்க்கை பட்டாசு போல உலகமே உங்களை பார்த்து வியக்கும். இன்னைக்கு அதுக்கு நீங்க என்ன செய்யணுமா, இந்த 3 நிலைகளிலே ஆண்டவர் சொன்னார். இன் எவ்ரிதிங், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள். இன் ஆல் டைம்ஸ், எல்லா காலத்திலும் நன்றி செலுத்துங்கள். ஃபார் எவ்ரிதிங் நன்றி செலுத்துங்கள். நன்றி சொல்லிப்பார், என்ன நடக்கும், என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, அந்தோனியார் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான துன்பங்கள், ஏராளமான வேதனைகள், அவங்க கூட இருந்தவங்களால, அவங்க கூட இருந்த துறவிகளால, அவர் செய்த அதிசயத்தினால, அவர் செய்த புதுமையினால் அவருக்கு நிறைய சங்கடங்கள். ஆனால் எல்லாத்தையும் அவர் தாண்டி வந்தார், எல்லாத்தையும் அவர் தாண்டி வந்தார். எதனால்? கடவுளுக்கு அவர் நன்றி செலுத்தி கொண்டே இருந்ததால், கடவுளுக்கு அவர் நன்றி செலுத்தி கொண்டே இருந்ததால். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்துல 10 பேர் வருகிறார்கள். ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி வருகிறார்கள். இயேசு பார்க்கிறார், போ சாமி கிட்ட போ, குருவானவர்கிட்ட போ, அனுப்புகிறார். புது வருஷம் வந்துச்சு, எத்தனை பேர் சாமியார்ட்ட போய் சிலுவை வாங்கணும்? எத்தனை பேர் குடும்பமா வந்தோம்? எல்லாரும் அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. நீ குடும்பமா வந்தியடா? கணவன் மனைவிலாம் இருக்கிறாங்களோ, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களோ? பரவாயில்ல ஃபாதர், எங்கள் அப்பா அம்மா நான்லாம் போனோம், குடும்பமாக போனோம். இன்னைக்கு அதை விட பெரிய வேலை என்ன இருக்கு? இன்னைக்கெல்லாம் ரொம்ப பிஸி, வாட்ஸ்அப்பில் பிஸி, மெசேஜ் அனுப்புறதுல பிஸி, ரொம்ப பிஸி ஆகிட்டோம், ஊர் சுற்றுறதுல பிஸி ஆகிட்டோம். முதல் நாள் குடும்பமாக போயிட்டு சாமியாரை கண்டுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழத்தையாவது கொண்டு போகணும். இல்லை சும்மாவாவது போய் தோஸ்திரம் ஃபாதர் அவர் ஒரு ஆசீர்வாதம் போட்டார்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனக்கு இயேசுநாதரே சொல்லுகிறார், குருவிடம் போ, குருவிடம் போய் உன்னை காட்டு. சாமியாருக்கு உங்களை தெரியணும், சாமியார்கிட்ட ஒரு தோஸ்திரம் சொல்லணும், அதுதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு. நிறைய பேர் சாமியார் முகத்தில் முழிக்கிறதே இல்லை, வேற யார் முகத்திலையாவது முழிப்போம். அதுக்கப்புறம் என்னது, யார் முகத்தில் முழிச்சனே தெரியல, ஒண்ணுமே நல்லதா நடக்கலையே. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும். அவர்கள் இயேசுவே ஐயா எனக்கு இறங்கும் என்று சொல்லி வந்தார்கள். இயேசு குருவிடம் அனுப்புகிறார். போகும்போதே அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இயேசு ஆண்டவர் அங்கேயே நிற்கிறார் பாருங்களேன். நம் தெய்வம் நின்று பார்க்கிற தெய்வம். யாரை? நம்மை. நின்று நிற்கிறார். எதற்காக நிற்கிறார்? அந்த 10 பேரும் வருவாங்கன்னு நிற்கிறார். ஆனால் வந்தது யார்? ஒருத்தவன் மட்டும் வந்தான். ஒருத்தவன் மட்டும் வந்து என்ன சந்தோஷமா நன்றி சொன்னான். பைபிளுடைய விளக்கத்தை வாசித்து பாருங்கள். 10 பேரும் குணமானார்கள், ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வந்தான். அவனுடைய சுகம் எப்படி இருந்தது? 10 பேருக்கும் சுகம் கிடைத்தது. தொழுநோய் வந்தவர்களை பார்த்திருக்கிறீங்களா? குஷ்டரோகம், தொழுநோய் வந்தவங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க கை இப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? அப்படி மடங்கி இருக்கும். அப்புறம் தொழுநோய் வந்த பிற்பாடு அப்படியே நம்ம தோல் மாதிரி இருக்குமா? தோல் எப்படி இருக்கும்? தோல் எல்லாம் வெள்ளையா போயிருக்கு. அதுல என்ன இருக்கும்? சிறங்கு இருக்கும், சீழ் இருக்கும், ஒரே நாத்தம் அடிக்கும். பிரியமானவர்களே, 10 பேரும் தொழுநோயோட போறாங்க. ஐயான்னு போறான். 10 பேர் தோல் வியாதி தொழுநோயோட போறாங்க. 10 பேருக்கும் சுகம் கிடைக்கிறது. ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிற்று, நீ போ. அப்ப 9 பேர் நன்றி சொல்ல வராதவங்களுக்கு சுகம் கிடைத்தது. ஆனா அவங்க கையெல்லாம் எப்படி இருந்துதான்? இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா நன்றி சொல்ல வந்தவன் கடவுள்கிட்ட வந்து நன்றி சொன்ன பிற்பாடு அவனுக்கும் சுகம் கிடைத்தது. அவன் கை இப்படி இல்லை, மீண்டுமாய் அவனுடைய விரல்கள், கரங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சான்? சாதாரண ஒரு குழந்தையை போல், சாதாரண ஒரு மனிதனை போல இருந்துச்சான். கரங்களை தட்டி இதோ முடங்கி போன, மழுங்கி போன, அழுகி போன விரல்கள் மீண்டுமாய் வளர தொடங்கியது, மீண்டுமாய் உயர தொடங்கியது. அவனுடைய வாழ்க்கை உயர தொடங்கியதா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை முடங்கி போய் கிடக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு கிடக்கிறதா? இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களை புதுப்பித்து உங்களை உயர்த்துவார். அதற்கு என்ன ரகசியம்? நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொன்னால் 7 ஆசீர்வாதங்கள். 1, நன்றி சொன்னால், நன்றி சொல்லுகின்ற மக்களுக்கு மட்டும் யார் நன்றி சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் யாரை நம்ப முடியும்?
ஆண்டவரை நம்ப முடியும். நன்றி இல்லை என்றால், இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரஸ்ட் ஒர்தினஸ், நன்றி மட்டும் இல்லை என்றால் அது உண்மையான நம்பிக்கை இல்லை. பிரியமானவர்களே, நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்கள். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அங்கே பவுலடியார் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற போது அங்கே உங்கள் நம்பிக்கை உயர்கிறது. உங்கள் நம்பிக்கை உயர்ந்தால் உங்கள் வாழ்க்கை உயரும். எடுத்துக்காட்டு அபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ கடலை பார், இதோ வானத்தை பார், விண்மீன்களைப் போல, கடல் மணல்களைப் போல உன் சந்ததியை நான் உயர்த்துவேன் என்று சொன்னார். வயதாகிவிட்டது, சாராவுக்கு வயதாகிவிட்டது. நடந்ததா? நடந்தது. வசனத்திலே வாசிக்கிறோம். தொடக்க நூல் வீட்டுக்கு போய் வாசிங்க, 17ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்வார், நான் சர்வ வல்லவர், நான் எல்லாம் வல்லவர். ஆண்டவர் செய்து காட்டினார். ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நீதியாக கருதினார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நன்றியினால் உயர்வை காண வேண்டும் என்றால், நீங்கள் நம்பிக்கையில வேறு உண்ட வேண்டும் என்றால், நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா? வசனத்தை வாசிப்போம். ஆகவே கடவுளுடைய அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இந்த நன்றி சொல்லுகிற போது உங்கள் நம்பிக்கை வாக்குறுதியினுடைய அடிப்படையாக மாறுகிறது. வாக்குறுதி என்றால் வாக்கு தத்தம். ஆண்டவர் சொன்னதை செய்து காட்டுவார். உங்களுக்கு என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் என் ஆண்டவர் செய்து காட்டுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்களை எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து அபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே இந்த அந்தோனியார் ஆலயத்தில் எனக்கு தாங்கப்பா, அபிரகாமை ஒரு சாதாரண ஒரு மனுஷனை உயர்த்தினீரே, என்னையும் உயர்த்துங்கப்பா. இந்த 24ஆம் ஆண்டுல நான் நன்றி சொல்லுவேன். என் சுவாசம் உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை உம்மையே என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய வாக்குறுதி, மகனே மகளே, உன் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்க போகிறது. இந்த ஆண்டு நடக்கணும், உன் குடும்பம் உயரணும், உன் வாழ்க்கை உயரணும். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருடைய வாக்குறுதி, அவருடைய வாக்குத்தத்தம், மகனே மகளே, இந்த ஆண்டு நீ நம்பிக்கையில் உயர்வாய். ஏதோ நீ நன்றி செலுத்துகிற போது ஆண்டவர் ஏதோ அந்த நன்றியை உன் நம்பிக்கையினால் பலப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி எந்த காரியத்தை நம்பி வந்தாயோ, இந்த அந்தோனியார் ஆலயத்திற்கு நீ எதை நம்பி இந்த முதல் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்தாயோ, அது நடக்கும். நம்பிக்கையோட கரங்களை தட்டி என்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதை என் ஆண்டவர் இன்று உங்களுக்கு செய்து காட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அமர்வோம். அமர்ந்து இரண்டாவதாக நீங்கள் நன்றி செலுத்தினால் சாதாரண ஒரு மனுஷனை ஆண்டவர் கோடி அற்புதராக உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு கோடீஸ்வரனா மாறணுமா? நீங்கள் இன்னைக்கு கோடீஸ்வரனா மாறணுமா மாறக்கூடாதா? அந்த அம்மா போதும் ஃபாதர், இருக்கிறது போதும் ஃபாதர், இருக்கிறதே முடியலையே. பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஆசை என்ன ஆசை? கையளவு
நெஞ்சத்துல கடலளவு. யாரு? நானா? எல்லாருக்கும் ஆசை. ஆசை என்னது? ஆசை என்னது? ரொம்ப ஆசை இருக்குது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் உயர வேண்டுமா? உயர வேண்டுமா? உங்களுடைய நன்றி, உங்களுடைய நன்றி, நீங்கள் நன்றி செலுத்துகிற போது வெறும் வாயினால் அல்ல, உள்ளத்தால். உள்ளத்தால். இன்னைக்கு பாடணும் பார்த்தீங்களா? என் உயிருள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை, என் மூச்சு உள்ளவரை, என் ஆயுள் உள்ளவரை உமக்கு நன்றி செலுத்துகிற போது ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்குத்தத்தம், நீ நன்றி செலுத்துகிற போது உண்மையாகவே பிரமாணிக்கமாகவே நீ ஆண்டவருக்கு நீ நன்றியோடு வாழ்ந்தால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மாபெரும் பரிசு 24ஆம் ஆண்டிலே வேதம் சொல்வது போல, மகனே மகளே, உனக்கு உயர்வு. உயர்வுக்கு இன்னொரு வார்த்தை மாட்சிமை, மகிமை. நம் கடவுள் யார்? மாட்சிமையின் கடவுள், மகிமையின் கடவுள். அவர் உன்னை மாட்சிமைப்படுத்தி பார்க்கவே ஆசைப்படுகிறார். நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கு மேலாகவே உனக்கு ஒரு புகழ்ச்சியை, உனக்கு ஒரு மாட்சியை, உனக்கு ஒரு மகிமையை கொடுக்கிற தெய்வம் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். படைப்பு மட்டுமல்ல, முதற்கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுண்டல்ல நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறது, நோக்குதல், எதிர்நோக்காகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதான் காணாத ஒன்று. என்னது? அதுதான் பரலோகம். அதுதான் பரலோகம். இன்னைக்கு அந்தோனியார், இன்னைக்கு கோடி அற்புதர் கடவுளுக்கு முன்னாடி மகிமையின் லீலியாக, இன்னைக்கு மகிமையின் புனிதராக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அந்த காணாத கடவுளை தன் கண் முன்பாக கண்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் தினம்தோறும் இயேசுவை காணலாம். குழந்தை இயேசுவை காணலாம். உங்கள் கரத்தில் வந்து தவழ்வார், உங்கள் வீட்டில் இருப்பார், உங்களோடு இருப்பார். உங்களை மகிமையான இடத்திற்கு அவர் கொண்டு போய் சேர்ப்பாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல இருந்து இன்னைக்கெல்லாம் திருச்சிக்கு வந்தான். இன்னைக்கு நம்முடைய பாரத நாட்டு பிரதமர் வராருன்னு சொல்லி விடிய விடிய கொடி கட்டினான். எவ்வளவோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணான். எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த மக்கள் வந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரே நாள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நிரந்தரமாக அந்த கடவுளுடைய மகிமை மாட்சிமையில நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்றால் உங்கள் சுவாசம் உள்ளவரை, உங்கள் உயிர் உள்ளவரை நீங்கள் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? பிரியமானவர்களே, அபாக்குக்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நன்றி சொல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலர்ந்து போகிறது, அது அப்படியே வதங்கி போகிறது. இன்னைக்கு பிரியமானவர்களே, அபக்குக்கு அருமையாக சொல்லுகிறார், இன்னைக்கு காணாத பரலோக மாட்சிமையை நீ காண வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணுமா? நீ நன்றி உணர்வோட இருக்கணுமா? இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அபக்குக்கு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம வாசிப்போம். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடி கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் இல்லாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவனும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது நான் ஆண்டவரில் களி கூறுவேன். ஆங்கிலத்தில் ஐ தேங்க் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன்.
என் அத்தி மரங்கள், என் திராட்சை தோட்டங்கள், என் ஆடுகள், என் மாடுகள், என் சொத்து, என் சுகம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்க எது இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். அப்ப அங்க என்ன நடக்குதா? நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இழந்ததையெல்லாம் 7 மடங்காக திருப்பி கொடுத்து என்னை மகிமையில் உயர்த்துகிற தெய்வம் என் ஆண்டவர் ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம், இந்த 2வது புள்ளியில செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இன்னைக்கு நீங்கள் உயர வேண்டுமா? நீங்கள் மகிமையாய் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா? செப்பனியா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற போது, நன்றி பலி, மாசத்துல ஒரு நாள் மாச சம்பளம் வாங்குறியா? அதில் கொஞ்சம் கொண்டாந்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உன் நேரத்தை கொடு, உன் உழைப்பை கொடு, உன்னுடைய நன்றி துதி ஆராதனைய வாயை திறந்து இயேசுவே நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி பார். இயேசுவை கூப்பிட்டு பார், ஆண்டவரை கூப்பிட்டு பார். பிரியமானவர்களே, நிறைய பேர் இதை செய்யல. ஏன் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னைக்கு சிறப்படைய மாட்டேங்கிறான்? ஏன் வேலை கிடைக்கல? ஏன் குழந்தை இல்லை? ஏன் பொருளாதாரம் இல்லை? ஏன் தாறுமாறான வாழ்க்கை? ஏன் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் குடிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு திருப்தி இல்லை. என்ன சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு குடித்தாலும் திருப்தி இல்லை. ஏன்? எதற்கு? நோ ஃபெய்த்ஃபுல்னஸ், நன்றி இல்லை. கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக, கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, வசனத்தை வாசிப்போம். செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் நடுவில் இருக்கிறார். வாசிங்க. அவர் மாவீரர், அவர் மீட்பளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து கொஞ்சம் எழுந்திருப்போமா? உட்கார்ந்துட்டு வாசிக்க கூடாது. ஆண்டவர் உன்னை குறித்து. இப்ப நீங்க பாட்டு பாடும் போதெல்லாம் அப்படி சிலை மாதிரி நிக்க கூடாது, புடிச்சு வச்ச புண்ணாக்கு மாதிரி நிக்க கூடாது, புளி மூட்டை மாதிரி நிக்க கூடாது. உங்க கை கால் உடம்பு எல்லாம் எப்படி? இப்ப தாவீது ராஜாவை போல கரம் உயர்த்தி கையை சுத்தி உடம்ப சுத்தி பக்கத்துல யாரு இருந்தாலும் அடிச்சு நிறவிடணும். அது மாதிரி ஆடி பாடி குதித்து எனக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் என் ஆண்டவர் உன்னை குறித்து அவர் ஆடி பாடி மகிழ்கிற தெய்வம். ஏனென்றால் அந்தோனியார் தினமும் அந்த குழந்தை இயேசுவை பார்த்து அவராக மகிழ்ந்தாராம். அவர் அப்படியே இயேசுவை கரங்களில் பாடி தவழ்ந்து, அன்னைக்கு ஒருத்தர் பாடினார். யார்? எம்ஜிஆர். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அதெல்லாம் நடக்கல பிரியமானவர்களே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் என் மகன், நீதான் என் மகள். இன்னைக்கு உன்னை நினைத்தாலே நான் என்ன செய்வேன்? ஆடி பாடி மகிழ்வேன். நீதான் என் மகிமை, நீதான் என் வெற்றி, நீதான் என் மகிழ்ச்சி, நீதான் எனக்கு எல்லாமும். கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுக்கிற மகிமை மாட்சிமை இதோ மகனே மகளே உனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மகிமையில் உயர்த்த, இதோ காணாத பரலோகத்தை காண, இதோ மாட்சிமையை காண கரங்களை தட்டி ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரமுயர்த்தி ஏதோ மகனே மகளே, நீதான் கடவுளுடைய மகிமை மாட்சிமை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நீ செலுத்துகிற இந்த நன்றி பலியின் வழியாக, நன்றியின் வழியாக இந்த 24ஆம் ஆண்டிலே உனக்கு மகிமையை என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, உங்கள் நன்றியால் நீங்கள் நன்றி பலி செலுத்துகிற போது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? உங்களை முழுமையாக்குகின்றார், உங்களை பாதுகாக்கின்றார், உங்களை வாழ வைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அருமையான வசனம் மலாக்கியா புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பிரியமானவர்களே, உனக்கு நிம்மதி இல்லையா? இன்னைக்கு 1000 இருந்தும் வசதிகளில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எல்லாம் இருக்குது, பால் இருக்கும், பழம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ரப்பர் பெட், லேட்டக்ஸ் பெட், ஒரு பெட்டு வாங்கினால 28,000 30,000 வாங்கி ஈரோட்டில இருந்து இறக்குறாங்க. இன்னைக்கு திருச்சிக்கு வருது. ஒரு தலையணை 5,000த்துக்கெல்லாம் வாங்குறோம். அப்படி ஸ்பிரிங்கு பெட்டு, அதுல போய் தொப்புன்னு விழுவோம். ஆனா தூக்கமே வராது. எல்லா வலியும் வரும், முதுகு வலி வரும், வயிற்று வலி வரும், எல்லா வலியும் வரும், தலைவலி வரும். இன்னைக்கு பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு பிரச்சனையே, திருப்தி இல்லை, வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லை. இன்னைக்கு என் வாழ்க்கை செத்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்தோணியார் பஞ்சுமத்தில தூங்கினாரா? இன்னைக்கு அந்தோணியார் டாயின் டாயின் ஏசி போட்டுட்டு படுத்து கிடந்தாரா? இன்னைக்கு அந்தோணியார் 24 மணி நேரம் விசிறி மட்டை வச்சு விசிறிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாரா? இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை முழுமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தார். இன்னைக்கு அவர் எதை குறித்தும் பயப்படலை. காசை பற்றி, பணத்தை பற்றி, சாப்பாட்டை பற்றி, ட்ரெஸ்ஸை பற்றி, எதை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் ஆண்டவர் அவரை முழுமையாக வைத்திருந்தார், அவரை வாழ வைத்தார், அவரை உயர்த்தினார். எதனால்? அவர் கடவுளுக்கு நன்றியுள்ள மகனாக இருந்ததால். பிரியமானவர்களே, மலாக்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது குருக்களே, உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே, மாட்சியளிக்க வேண்டும் என்பது. மலாக்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. வாசிங்க. இப்பொழுது குருக்களே, உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே, என் பெயருக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதே உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் வார்த்தையை மாத்திடுறாங்க. ஆங்கிலத்தில் இன்னைக்கு பாருங்க, என் பெயருக்கு மாட்சி, எனக்கு நீ நன்றி சொல்லணும், எனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி ஃபெய்த்ஃபுல். எனக்கு யூ ஹாவ் டு தேங்க் எவ்ரி டே ஃபார் எவ்ரிதிங். நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். குருக்களே, இன்னைக்கு குருக்கள், நீங்களாம் ஆசாரியர்கள், நானும் அப்படிதான். இன்னைக்கு பொது குருத்துவம், இன்னைக்கு நீங்களும் நாங்களும் இன்னைக்கு தனி குருத்துவம், தனியா இன்னைக்கு அதனால அழைப்பு பெற்றவர்கள். நீங்கள் பொது குருத்துவம், இன்னைக்கு திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே ஆசாரிய கூட்டம், குருத்துவ கூட்டம், ஆண்டவருடைய குருத்துவ கூட்டம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பெயருக்கு, அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல வாழணும். நம்மளை யாரு? we are all Christians. நம்மளை யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அப்ப நம்ம யாரை போல வாழணும்? கிறிஸ்துவை போல வாழணும். அப்ப கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்கிற போது ஆண்டவர் நம்மை முழுமையாக்குவார். மலாக்கியா புத்தகம் இதுக்கு மேல வாசிச்சீங்கன்னா குத்தம், இதுக்கு மேல வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சபிப்பார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், நீ மட்டும் எனக்கு நன்றி சொல்லல. என்னது அப்படிலாம் நான் சொல்ல வரல. இன்னைக்கு ஆண்டின் தொடக்கத்தில் நான் அதுக்காக வரல, ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம். ஏனென்றால் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு மேல மலாக்கியா டென்ஷன் ஆயிடுறார், நீ மட்டும் ஆண்டவருக்கு மவனே மவளே. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? செத்துருவ, என்னை தொட்ட நீ. என்னது? அது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ அடிச்சாலும், கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பரவாயில்ல, இன்னைக்கு நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, நாளைக்காவது வந்து நீ நன்றி செலுத்த. 10 பேரும் வரலையா, அட்லீஸ்ட் 1. இந்த ஏர்போர்ட் பங்குல யாராவது ஒருத்தர் ஒரு அந்தோணியார் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராய் இருந்ததால் அவர் கோடி அற்புதர். கோடிக்கணக்கான மக்களிலே அவர் கோடி அற்புதர் ஒருத்தர். அந்த கோடி மக்கள்ல ஒருத்தர் தான் இன்னைக்கு அந்தோணியாராக, கோடி அற்புதராக மாறினார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட்டமாக அல்ல, நீங்கள் தனித்து நிற்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும். நிறைய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன். என்னடா வாழ்க்கை, இது என்ன பள்ளிக்கூடம், இது என்ன நார்பட் பள்ளிக்கூடம், ஐயோ அந்த ஃபாதர், ஐயோ அந்த சிஸ்டர், ஐயோ சிபிஎஸ்இ ஸ்கூல் அதுவும் சரியில்லை, வித்யாலயா ஸ்கூல் அதுவும் சரியில்லை, இன்டர்நேஷனல் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சென்ட் ஜோசப், இல்லைன்னா ஹோலி கிராஸ், இல்லைன்னா நேஷனல், இல்லைன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பார்த்தா, இல்லைன்னா அமெரிக்கா போகணும். எங்க போனாலும் நம்ம பிள்ளைங்க சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும் இல்லையா? பிரியமானவர்களே, எங்க போனாலும் திருப்தி இருக்கா?
இன்னைக்கு சின்ன வீடா இருந்தாலும் திருப்தி இருக்கா? நான் சொல்ற சின்ன வீடு சின்னோண்டு வீடு, வேற சின்ன வீடு இல்லை. நிறைய பேருக்கு இன்னும் 2 வீடு வச்சிங்களா ஆசைலாம் இருக்குது. பிரியமானவர்களே, இன்னைக்கு எதுவுமே நமக்கு திருப்தி இல்லாமல் போகிறது. ஏன்? எதிர்பார்ப்பு அதிகம். பிரியமானவர்களே, நீ ஆண்டவருடைய பெயருக்கு நீ நன்றி செலுத்தி உண்மையுள்ளவனாயிருந்தால் என் ஆண்டவர். இன்னும் ஒரே ஒரு வசனம் இந்த இடத்துல, எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 - 17 வசனம், அருமையான வசனங்கள். நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த ஆண்டவர் உன்னை முழுமையாக்குவார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவரே உன்னை வாழ வைப்பார். நீ யாரையும் நம்ப தேவையில்லை, யாருக்கிட்டையும் போய் நிற்க தேவையில்லை, யாருக்கிட்டையும் போய் அம்மா தாயே அண்ணா தம்பி நிற்கவே தேவையில்லை, யாருடைய தயவும் உனக்கு தேவையில்லை. என் ஆண்டவர் உன்னை முழுமையாக்குவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை உயர்த்துவார். அதுக்கு என்ன செய்யணும்? எரேமியா சொல்லுகிறார், வாசிப்போம். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் அவர்கள் உன்னை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. இந்த சர்ச்சுக்கு போகலாமா, ஏஜி சர்ச்சுக்கு போகலாமா, பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போகலாமா, தெருவுக்கு மேலே இருக்க சர்ச்சுக்கு போகலாமா, பிரியாணி போடுற சர்ச்சுக்கு போகலாமா, இன்னைக்கு முக்காடு போடுற சர்ச்சுக்கு போகலாமா, அல்லது மூக்குத்தி இல்லாத சர்ச்சுக்கு போகலாமா, அல்லது தோடு இல்லாத, எங்கெங்கேயோ ஓடுறோம். எங்கே போனாலும் உங்களால் அந்த இயேசுவை கண்டுபிடிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஐ வில் கிவ் யூ த குட் பாஸ்டர்ஸ். இன்னைக்கு பிரியமானவர்களே, இயேசுவுக்காகவே வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு கத்தோலிக்க திரு அவை ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது. மீண்டுமாய் வா, ஆண்டவரை தேடி வா, ஆண்டவருக்குள்ள வா. இங்க இல்லாத அதிசயம், இங்க இல்லாத அற்புதம், இங்க இல்லாதது வேற எங்கேயுமே கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. பிரியமானவர்களே, நீ ஆண்டவரை தேடி வா, ஆண்டவரை சுவைத்துப்பார், ஆண்டவரை ரசித்துப்பார். அந்தோனியார் ஆண்டவரை ரசித்தார், ருசித்தார். ஆண்டவர் அந்தோனியாரை உயர்த்தி கொண்டே போனார். எழுந்திருப்போமா? எழுந்து நின்று, ஆண்டவரே என் பங்கு போதும், என் பங்கு சாமியார் போதும், வேற எந்த பாஸ்டரும் தேவையில்லை, வேற எந்த மந்திரவாதியும் தேவையில்லை, வேற எங்கேயும் தேவையில்லை, எனக்கு இந்த அந்தோனியார் கோயில் போவோம். இந்த அந்தோனியார் கோயிலுக்கு வந்தனா எனக்கு ஆண்டவர் எதையும் செய்வார், எல்லாவற்றையும் செய்வார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. உனக்கு முழுமை வேண்டுமா? பாதுகாப்பு வேண்டுமா? உன் வாழ்க்கை உயர வேண்டுமா? கரங்களை தட்டி கரங்களை தட்டி வல்லமையாய் வல்லமையாய் கரங்களை தட்டி. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு பலத்த கடவுளை எழுப்பி, பலத்த கடவுளை எழுப்பி ஆண்டவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி சொல்லுவேன். அவரே என்னை முழுமையாக்குவார், அவரே என்னை பாதுகாப்பார், அவரே என்னை வாழ வைப்பார். ஆமென் ஆமென் ஆமென். அப்படி அமர்வோம். பிரியமானவர்களே, நான்காவது பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பாலூட்டுகின்ற தாய் தன் மகவை மறந்தாலும், நான் உன்னை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை நீயா? ஐயோ, இன்னும் ஒரு மணி நேரத்தில் டாட்டா காட்டிட்டு போயிடுவேன் இல்லையா? பிரியமானவர்களே, நம்மெல்லாம் மறந்துடுவோம், கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னைக்கு செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துடுவோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிற போது திருப்பாடல் 103 வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. நேரமில்லை, கடந்து போய் கொண்டிருக்கிறது. திருப்பாடல் 103 நம்ம வாசிக்கிறோம். அருமையான வசனங்கள், ஆழமான வசனங்கள். உங்களுக்கு வீட்டு பாடம், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க போய் இதை வாசித்து பாருங்கள். வாசித்துட்டு தான் நீங்க தூங்கணும். அப்படி நீங்கள் தூங்கினால் உங்களை இந்த உலகத்துல இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுந்தரியை பார்த்தா மறந்துடுவான், பாக்கியாவை பார்த்தா மறந்துடுவான், சிறகடிக்க ஆசையை பார்த்தா புருஷனையும் மறந்துடுவாங்க, பிள்ளைய மறந்துடுவான். அதான் இன்னைக்கு உலகம். அதான் புருஷன் அப்படி போயிட்டு இருக்கும் போது டாஸ்மாக் கடையை பார்த்தாருன்னா குடும்பத்தையே மறந்துடுவார். இன்னைக்கு கல்லானாலும் கணவன்,
ஃபுல்லானாலும் புருஷன் இல்லையா? அதுதான் இன்னைக்கு புள்ள உங்க புள்ள செல்ஃபி செல்போன் எடுத்தா உங்களையே மறந்துடும். அது என்னது? செல்ஃபி புள்ள கிவ்மியா. அது வேற எங்கேயாவது போயிடும், புள்ள வேற எங்கேயாவது போயிடும். பிரியமானவர்களே, உங்களை யாருமே நினைக்க மாட்டான். ஆனால் உங்களை கடவுள் நினைப்பார். யாரை கடவுள் நினைப்பாராம் தெரியுமா? பைபிள் அருமையா சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ கடவுள் அவர்களை நினைத்து கொண்டே இருப்பாரா. அந்தோணியார் கடவுளை நினைச்சாரோ இல்லையோ, கடவுள் யாரை நினைச்சாரா? அந்தோணியாரை நினைத்ததால் தான் அவரை தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கள் நன்றி செலுத்துகிற போது கடவுள் என்ன செய்வாரா? உங்களை என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், அதுக்கு அடுத்த காரியத்தை நான் என்ன செய்வேன், அவர் நினைத்து கொண்டே இருப்பாரா. அப்ப கடவுளை நினைக்க வைக்கணும்னா, கடவுள் உங்களை பத்தி நினைக்க வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணுமா? உங்கள் நன்றி தேவனையே கவரக்கூடியது. தேவன் உங்களையே நினைத்து பார்க்கிற அளவுக்கு அப்ப நீங்க எத்தனை முறை நன்றி சொல்றீங்களோ அத்தனை முறை கடவுள் என்ன செய்வாரா? உங்களை நினைத்து கொண்டே இருப்பாராம். கடவுள் மட்டும் உங்களை நினைச்சிட்டார்னா என்ன செய்வா? முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே, தூக்கி எறியப்பட்ட என்னை அவர் என்ன செய்வார்? வேண்டுமென்று சொல்லி. யாராவது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சீ போ, உன் மூஞ்சில முழிக்கவே கூடாது, இனிமேல் நோ 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 என் கிட்ட வராது. செத்தாலும் இன்னைக்கு ஒரு சில அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, நீ என் பிள்ளையே கிடையாது, என் கிட்ட வராத, என் மூஞ்சில முழிக்காத. ஐயோ துரோகி, பச்சை துரோகி. இன்னைக்கெல்லாம் நிறைய அப்பா அம்மா என்னது, பாலூட்டி வளர்த்த கிளி, என்னது ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போய் வரவாகி வந்தேன், அருங்குடைக்கு போய் வருவாகி வந்தேன், சகாய மாதா கோயிலுக்கு போய் மாதா கிட்ட உழுந்து பிறண்டு இந்த பிள்ளைய பெத்தேன். ஆனா இன்னைக்கு அது எங்க போகுது? காட்டூர் குழந்தை இயேசுட்ட போய் குழந்தை இயேசுவே, பூண்டி மாதா, வேளாங்கண்ணி மாதா, இன்னைக்கு எந்த மாதா, எடைக்காட்டூர், எங்கெங்கெல்லாம் போகணும் எல்லா இடத்துக்கும் போய் வரம் வாங்கி தவம் வாங்கி பிள்ளைய பெற்று வருவோம். அது என்ன செய்யும்? அது டாட்டா கட்டிட்டு போயிடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுள் உங்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நன்றி சொல்லியே கொண்டே இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றேன், கடைசியாக சேர்ந்து நன்றி சொல்லுவோம். இது 4வது. 5வது பிரியமானவர்களே, திருப்பாடல் 67:5 நம்ம வாசிக்கிறோம். திருப்பாடல் 67:5. இந்த 24ஆம் ஆண்டுல நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை விதைக்கிறீர்களோ, இன்னைக்கு கடவுள் அதை அறுவடை செய்கின்ற தெய்வம். இன்னைக்கு நீங்க இந்த வருஷத்துல என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக என்ன செய்யணுமா? நன்றி. இந்த ஆண்டு நான் வீட்டை கட்டி முடிப்பேன்னா முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆண்டு நான் வீட்டை கட்டி முடிப்பேன், கட்டி முடிச்சிருவேன். நன்றி, என்னை கட்டி முடிக்க வைக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா, நன்றிப்பா, நான் வீட்டை கட்டி முடிச்சிட்டேன். கட்டுறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன்னு சொல்லி ஜெபிக்கணுமா? நன்றி சொல்லணுமா? இந்த வருஷம் எனக்கு 10,000 20,000 இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பைலட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், நான் என்னது அப்படியே ஒரு ஸ்பீடு பைக்கு, டியூக் பைக்கு வாங்கிட்டு வீலிங்லாம் பண்ணணும், எதோ பண்ணணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணுமா? வசனத்தை வாசிப்போம். 5வது, கடவுளே என்னது? மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. நிறைய பேர் பாருங்க, கோயிலுக்கு வரும்போதே கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா அங்க ஒரு கொடுமை, நமக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் வச்சு சிங்குச்சான்னு அடிச்சான். இன்னைக்கெல்லாம் பைபிள் இத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. ஏர்போர்ட் பாங்கல ஒரு சில பேர்லாம் முன்னாடி பாருங்க போனை கொண்டாந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறான், பேய் பிசாசெல்லாம் கொண்டாந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறான். அது என்னது? திடீர்னு கூப்பிடும், மாமா எங்க இருக்கீங்கோ அப்படின்னு. இப்பெல்லாம் ரிங் டோன் அப்படிதான் வச்சுக்கிறான், ஏதோ ரிங் டோன் வைக்கிறான். அதுதான் தொல்லை. இன்னைக்கு தொல்லையை கையிலே பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம். இன்னைக்கு இல்லை ஃபாதர், நாங்கள் அதை வச்சு தான் ஃபாதர் பைபிள் வசனம் வாசிப்போம். பைபிள் வசனமும் வரும், இன்னொரு வசனமும் அங்கே வரும், அங்கே பேயும் வரும், கள்ளப்பிசாசும் வரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். நிறைய பேருக்கு பிரச்சனைனா அது இன்னைக்கு நேரத்தெல்லாம் கொடுத்துட்றோம் செல்ஃபோனில், டிவியில், இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்தில். ஆனால் ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்துகிற போது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? வாசிங்க, வசனத்தை வாசிப்போம். மக்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு
உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை புகழ்வார்களாக, போற்றுவார்களாக. நானிலும் இதுதான் முக்கியம். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணுமா? நீங்க போய் விதைக்கிறீங்களா, ஒரு வேலைக்கு போறீங்களா, வியாபாரம் செய்றீங்களா, அல்லது நீங்கள் எதை செய்தாலும் அதை செய்து விட்டு வந்து ஆண்டவரே பார்த்துக்குங்க, நீங்க பார்த்துக்குங்க, என் தொழிலை, என் வியாபாரத்தை, நான் வண்டி எடுக்கிறேன், நான் போகும்போது வாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரணும் ஆண்டவரே, நான் இதை செய்யணும் ஆண்டவரே. நீ எதை செய்தாலும் நானிலும் தன் பலனை ஈந்தது. வாசிங்க, அருமையான ஒரு வசனம். கடவுள், நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நம் கடவுள் நமக்கு ஆசீர் வழங்கினார். ஐந்தாவது, நீங்கள் இந்த ஆண்டிலே 100 மடங்கு அறுவடை, 100 மடங்கு நீங்கள் ஆசியை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம், அறுவடையை கொடுப்பாராம். இன்னைக்கு இந்த வருஷத்துல நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, என்ன திட்டம் தீட்டுகிறீர்களோ, எதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, என் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது. நானிலும் தன் பலனை என் ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வைப்பார், செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆறாவது, இன்னைக்கு பாருங்க, ஆறாவது, இன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் நன்றி செலுத்துகிற போது நீங்கள் செய்கின்ற சேவைகள், இன்னைக்கு எதெல்லாம் செய்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 47வது வசனம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு எவ்வளவு வடிச்சு கொட்டுறது, ஐயோ பொண்டாட்டியா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், இந்த புருஷனுங்களுக்குலாம் இங்க கஷ்டம் எங்க தெரியுது, நானு தான் சோறு வடிக்கிறேன், நான் தான் துணி துவைக்கிறேன், நான் தான் ஊட்ட கழுவுறேன், நான் தான் பிள்ளைய கழுவுறேன், இருந்தாலும் என்னத்தை பண்றார். இதெல்லாம் ஒரு சேவை. இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச உடனே இதெல்லாம் யாரு செய்வா? நோ, சர்வெண்ட் வச்சுப்போம். பிரியமானவர்களே, புருஷன் நாலு ஃபுல்லா போய் வேலை செய்யறார். எதுக்கு? குடும்பத்துக்கு. புருஷன் ஒண்ணே, நான் தான் சம்பாதிக்கிறேன். நோ, இட்ஸ் யுவர் சர்வீஸ். யூ ஆர் டூயிங் தி சர்வீஸ் டு யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு கணவன் செய்வது, மனைவி செய்வது. ஒரு டீச்சர் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், கவர்மெண்ட் சேலரி. இன்னைக்கு ஏன்னா வேலை என்ன செய்யறோம்? பிரியமானவர்களே, எல்லாத்துக்கும், ஒருத்தருக்கு மட்டுமல்ல, வாட் எவர் யூ டூ இட்ஸ் a சர்வீஸ். இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க கோயில்ல இட்ஸ் a சர்வீஸ். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் உன் சர்வீஸ். எப்படி செய்யறோம்? முழு உள்ளத்தோட செய்யறோமா? மூஞ்ச அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு செய்யறோமா? இன்னைக்கு ஒரு வேலை சாமியார் கூப்பிட்டு இதை செய்றீங்களான்னு சொன்ன உடனே எஸ் ஃபாதர், ஓகே ஃபாதர். இன்னைக்கு ஃபாதர் கூப்பிட்டு ஒரு 1000 rupees டொனேஷன் கொடுங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காசு காசு காசு. உடனே இவரு காசு மேல ஆசை பிடிச்சவர் பண்றது, காசே கேட்கிறா. சில பசங்களாம் ஃபாதர் கிட்ட வரவே மாட்டான். இங்க ஃபாதர் நிற்கிறான்னா அங்கேயே ஓடி கூப்பிட்டு குடில் கட்ட வச்சிருவாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் கோயிலே நிற்கணும், கோயிலை சுற்றி சுற்றி வரணும். கோயிலை சுற்றி சுற்றி வந்தாதான் வேற எங்கேயாவது சுத்துறதை நிப்பாட்டுவான். பிரியமானவர்களே, உங்கள் சேவை ஆண்டவருக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்களேன், ஓடி ஓடி கேமரா பிடிக்கிறார். எதுக்கு? கடவுளுக்காக. இன்னைக்கு பவர் ஆஃப் காட், இந்த இன்டர்நெட் சேவை. இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க, மாஸ்டர். விடிய பகல் ஃபுல்லா இன்னைக்கு பாருங்க, உம்மை ஆராதிப்பேன். ஏன் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார்? இது ஆண்டவருக்கு தேவை. உங்க பங்குசாமியார் அவர் இருக்கிற அழகுக்கு, அவர் இருக்கிற ஸ்டைலுக்கு, அவர் நினைச்சார்னா 100 பேர் பின்னாடி வந்து நிற்பான். அப்படிப்பட்டவர் என்னது ஆண்டவர், ஏய் நீ வா, நான் உன்னை கூப்பிட்டுட்டேன், ஏன் பின்னாடி வா, உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். அவரை கூப்பிட்டு வந்தார். நான் பார்த்த உடனே அதிசயமா பார்த்தேன், இவ்வளவு அழகான ஒரு ஃபாதரை எப்படி திருச்சி மறை மாவட்டம் அந்த ஏர்போர்ட்ல போட்டிருக்குது. ஐயோ தெரியாம போச்சு, எப்படி இவரை பார்க்காம இருந்தோமே. பிரியமானவர்களே, அந்தோணியார் அழகு என்றால் அழகு, நல்ல உயரம், வாட்ட சட்டமா இருந்தார். ஆனால் எத்தனையோ பேர் அந்தோணியாருக்கும் பிராக்கெட் போட்டான். சாமியாரெல்லாம் கெடுக்கிறது யாரு? நம்ம தான். ஃபாதர்கிட்ட போயிட்டு எஸ் ஃபாதர், ஓகே ஃபாதர். அவர் என்ன பண்ணுவார்? முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சாமியாரை வீணாக்கிடுறாங்க. உடனே இவங்க நம்ம இன்னைக்கு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு துப்புனா அது எங்க வந்து விழும்? நம்ம மேலதான் விழும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாமே ஆசீர்வாதத்திற்கு தடையாக மாறிவிடுகிறோம். எதற்காக? என் கெத்து, என் பெருமை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ டூ த சர்வீஸ். ஆண்டவருக்கு சேவை செய்து பாருங்கள். ஆண்டவருக்காக ஓடிட்டே இருங்க, ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருங்கள். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும். சில பேருக்கு 10 ரூபாய் கொடுத்தா 20 முறை பங்கு சாமியார் பேரை சொல்லணும். இந்த அண்ணா காசு கொடுத்தாங்க, காசு அப்படிதான். அது இல்லை, முடிஞ்சு போச்சு. பப்ளிசிட்டி, ஃப்ளக்ஸு.
இன்னைக்கெல்லாம் விளம்பரம், எல்லாத்துக்கும் விளம்பரம் ஆகிவிட்டது பிரியமானவர்களே. அதை கடவுள் விரும்பவில்லை. உன் இடது கை செய்வதை வலது கைக்கு தெரியவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீ செய்கின்ற சேவை 100 மடங்கு ஆசியாக மாற வேண்டும் என்றால் யூ பி ஃபெய்த்ஃபுல். கடவுளுக்கு நன்றி உள்ள பிள்ளையாயிரு. நீ செலுத்துகின்ற நன்றி, நீ செய்யக்கூடிய சேவையை அது ஆசீர்வாதமாய் மாற்றுமாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செய்யற சேவை, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு பிள்ளையாக, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து பாருங்களேன். உங்க பிள்ளைங்கிட்ட, ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட தான் வேலை கொடுப்பியா? நீ இன்னொரு பிள்ளை பெற்றிருக்கில்ல, அவன் என்ன பண்றான், அவளுக்கு வேலை கொடு. நம்ம பிள்ளைங்களாம் ஒரு வேலையும் செய்யா, எனக்கே தான் கொடுப்பியா, நான் தான் வீட்டை கூட்டணுமா, நான் தான் இதை செய்யணுமா? உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை விட்டு பாருங்களேன், முடிஞ்சு போச்சு. ஆனா செல்போனை கொடுத்துட்டு 1 மணி நேரம் இங்கே கூப்பிடாதருங்க, அது பாட்டிலே உட்காந்துருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் எதை தேடிக்கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு சேவை, இன்னைக்கு சர்வீஸ் இல்லை, சர்வீஸே கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எதற்காக படைத்தார்? சேவை செய்யத்தான். அந்தோனியார் சேவையைத்தான் வாழ்நாள் முழுவதும் செய்தார். அவருக்கு புதுமை செய்வது தான் சேவையாக மாறியது. இன்னைக்கு நீங்களும் புதுமை வள்ளல்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணுமா? கோடி கோடி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சேவை செய்து பாருங்கள். வசனத்தை வாசிப்போம். இணைச்சட்டம் 28:47. 28:47. எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகி ஆண்டவருக்கு மனமகிழ்வோடும் இதய களிப்போடும் ஊழியம் செய்யவில்லை. எனவே பசியோடு, தாகத்தோடு, வெற்று உடம்போடு யாது மற்ற, இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வசனங்கள். நீ ஆண்டவருக்கு சேவை செய்ய சந்தோஷமா செய்யணும், ஓடோடி வந்து செய்யணும், ஓடோடி வந்து செய்யணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு சேவை செய்ய ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கொடுக்கணும், அந்தோனியாரே குடு குடு குடு, அந்தோனியாரே எனக்கு குடு, என் புருஷனுக்கு குடு, என் பிள்ளைக்கு குடு, எல்லாம் எனக்கு குடு, எனக்கு குடு, எனக்கு குடு, எனக்கு குடு. ஆனா அந்த அந்தோனியாருக்கு என்ன கொடுப்போம்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில். கழுத்து ஃபுல்லா 25 சவரம் நெக்லஸ் கிடக்கும், பர்சு ஃபுல்லா காசு இருக்கும். ஆனா எங்கடா சில்லற காசை தேடி உண்டியல டொயின்னு போடுவோம். அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும் இல்லையா? இன்னைக்கு கடவுள்கிட்ட வரும்போது வெறுங்கையோட வந்தினா நீ வெறுங்கையோட தான் போவ. ஆண்டவர் அதை சொல்லுகிறார், உன் இதய களிப்போடு. நன்றி சொல்லும் போது கல்ல கையை தட்டு, கை வலிச்சாலும் பரவாயில்லை, நீங்க தட்டும் போதெல்லாம் அப்புறம் எங்க கிடைக்கும்? இன்னைக்கு கை தட்டும் போது, ஹல்லேலூயா சொல்லும் போது, இன்னைக்கு பாடும் போது, புகழும் போது, ஆண்டவருக்கு உள்ள களிப்போடு நீ ஆண்டவரை துதி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, ஆண்டவருக்கு சேவை செய்து பார். கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னாடி போனீங்கன்னா நிறைய விளக்கமாறு இருக்கும், தொடப்பம் இருக்கும், தொடப்பம் இருக்கும். ஏன்? வருத்தங்களுக்கு எடுத்து அடிக்கிறதுக்காக இல்லை, அவங்கெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு, வேண்டுதல் செய்து கொண்டு வந்து கூட்டுவாங்களாம். அப்போ புதுமை நடக்குமா? பிரியமானவர்களே, சேவை. இந்த கோயிலில் வந்து நீங்கள் எதை செய்தாலும் ஒரு சேவையாக செய்யுங்கள். ஆண்டவரை உயர்த்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே, உள்ள மகிழ்வோடு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சிரித்து கொண்டே செய். ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன வேலை செய்கிறீங்களா? சிரித்து கொண்டே செய், ஹெல்ப் பண்ணுங்க, சந்தோஷமா. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் உயர்த்துவார். இறுதியாக 7வதாக நீங்கள் நன்றி செலுத்துகிற போது 6ஐ மறந்தாலும் 7வது மட்டும் மறக்காதீங்க. பிரியமானவர்களே, எசையா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்தை வாசித்து நாம் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு குணமளிக்கின்ற, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமையாய் செயலாற்றுகின்ற ஆண்டவர் இந்த ஆண்டை வெற்றியின் ஆண்டாக, உயர்வின் ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற ஆண்டாக ஆண்டவர் மாற்றப் போகிறார் என்றால் நீங்கள் நன்றி 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுகம் வேண்டுமா? பலன் வேண்டுமா? கேன்சர், இன்னைக்கு தடைகள், கட்டுகள், சூனியங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டுமா? நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நன்றி. யாராவது உங்க வீட்டை சுத்தி முட்டை கொண்டாந்து வைக்கிறாங்களா, சூனியம் செஞ்சு வச்சிருக்கிறாங்களா, உடனே பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி அப்படியே பேயே வந்து நிக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன செய்யணுமா? கை தட்டிக்கிட்டு சந்தோஷமா உம்மை ஆராதிப்பே, சந்தோஷமா நீ பாடணும். அந்த பேயெல்லாம் ஓடி போயிடும்.
பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதித்துப்பார், ஆண்டவரை துதித்துப்பார், உள்ள களிப்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திப்பார். உன் துரோகி, உன் எதிரி, உன் வாழ்க்கையை கெடுத்தவன், உன் வாழ்க்கையை பாழாக்கியவன் முன்னாடி வந்து நிற்கும் போது நீங்க என்ன செய்யணும்? உம்மை ஆராதிப்பேன். ஏய் போடா பண்றா, என்ன எத்தனை மந்திரவாதி கிட்ட வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, அருவா எடுத்துட்டு வருவியா, என்ன வெட்டுவியா வெட்டு, என்ன குத்துவியா குத்து, என்ன கொலை பண்ணுவியா கொலை பண்ணு, என் வீட்டை இடிப்பியா இடிச்சு போடு, நோ ஒரி, கவலையே படாத. என்கிட்ட இருக்கிறது யாரு? என் ஆண்டவர். அவர் மட்டும் என்னை நினைத்து விட்டால் எனக்கு மேலே 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 என்னை கொண்டு போய் கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ, அந்த 3 பேர் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. 3 பேரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அரசன் கூப்பிட்டு, டேய் என் முன்னாடி எல்லாம் மண்டிடுங்க. அவங்க சொன்னாங்க, டோய் அதெல்லாம் நடக்காது, போடா போ 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 போ. எனக்குள்ள இருக்கிறது யாரு? சின்ன மனுஷனுக்குள்ள தேவ வல்லமை வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். எனக்குள்ள இருக்கிறது யாரு? எனக்குள்ள இருக்கிறது யாரு? எனக்குள்ள இருக்கிறது யாரு? நீங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. கவர்னர் இருக்கிறார் தெரியுமா? யாரு கவர்னர்? கவர்னர். அடுத்தது யார் தெரியுமா? இன்னொருத்தர் கணவர் யார்? உங்க புருஷன். ஓகே, கவர்னர் கணவர் 2 பேரும் ஒன்று தான். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. கவர்னரும் கணவரும் ஒன்று தான். ஏன் தெரியுமா? என்னது? ஆர்டர் போடுவாங்க, ஆனால் தோசை வராதோ, ஆம்லேட் வராதோ. கணவரும் கவர்னரும் ஒன்று தான். நானே சொல்லிட்டு போயிடுறேன், டைம் இல்லை. ஏன்னா 2 பேருக்கும் பதவி இருக்கும், ஆனால் பவர் இருக்காது. 2 பேருக்கும் பதவி இருக்கும், ஆனால் பவர் இருக்காது. பிரியமானவர்களே, 2 வேணுமா? பதவியும் வேண்டும், பவரும் வேண்டுமா? என்ன செய்யணும்? நன்றி சொல்லிப்பார். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஆண்டவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பவர் என்ன செய்யுமா? உனக்கு வெற்றியை கொடுக்குமா, உனக்கு உயர்வை கொடுக்குமா? எப்போ நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற போது. பிரியமானவர்களே, வசனத்தை வாசிப்போம். எசையா புத்தகம் 54ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளை பெறாத மலடியே, நீ மகிழ்ந்து பாடு, அதற்கு நன்றி சொல்லு. பிள்ளை இல்லையா? நன்றி சொல்லு, கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லிப்பார். ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இடத்தை ஆண்டவர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடு. ஏனெனில் கைவிடப்பட்டவனுடைய பிள்ளைகள் கடவுளோடு வாழ்கின்ற பிள்ளைகளை விட கணவனோடு பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளை தொங்கல். என்ன சொல்ற ஆண்டவர்? நீ உன்னுடைய இடத்தை விசாலமாக்கு. அப்போ இடம்னா என்னது? உங்களுடைய உள்ளத்தை விசாலமாக்கு. இந்த உள்ளத்தில் ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய? அப்படியே துதி, நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. ஆண்டவர் உன்னை நிரப்பிக்கொண்டே இருப்பாராம். எழுந்திருப்போமா நம்ம எல்லாருமா எழுந்து 7 காரியங்களை சொன்னேன். பிரியமானவர்களே, நன்றி செலுத்துகிற போது 7 ஆசீர்வாதம். இன்னைக்கு அதைத்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். 7 ஆசீர்வாதம். கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் தயவு செய்து உள்ள வாங்க. மண்டபத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, நிறைய இடம் இருக்குது, நடுவில் கூட வாங்க, அப்புறமா கூட வெளியில் போயிடலாம். எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் கோயிலுக்குள்ள வாங்க. ஆண்டின் முதல் செவ்வாய் எல்லாரும், ஆண்கள் பெண்கள் யாரும் வாசப்படிக்கு வெளியில இருக்கக்கூடாது. வெளியில் இருக்கிற எல்லா ஆண்கள்லாம் உள்ள வாங்க. வெளியில் நிற்கிறவங்க எல்லாரும் உள்ள வாங்க. தயவு செய்து நற்கருணை பிரசனத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். சில பேர் அப்படியே சைடில் போகிறாங்க, ஒதுங்குறாங்க. உள்ள வாங்க, ஒரு சில நிமிடங்கள் உள்ள வாங்க. இந்த குணமளிக்கும் ஜெபம் இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். நன்றியோடு. தலைவலியா, வயிற்று வலியா, கேன்சரா, அல்சரா, இன்னைக்கு உடல் வியாதியா, எலும்பு வியாதியா, நரம்பு வியாதியா, திருமண தடையா, கட்டுகளா, இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, தொழில், விவசாயம், வியாபாரம் எதுவுமே உனக்கு வாய்க்கவில்லையா? இன்னைக்கு வந்து நில்லு. ஆண்டவருக்கு முன்னாடி ஓடிவா. ஆண்டவரை கூப்பிட்டு பார். இயேசுவே, ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிட்டு நன்றி சொல்லிப்பார். இந்த ஆண்டுல எத்தனையோ பேர் வாழவில்லை, உயிர் இல்ல, செத்து போயிட்டாங்க. எனக்கு உயிர் கொடுத்தீங்கப்பா, என்ன வாழ வைக்கிறீங்கப்பா.
இந்த ஆண்டிலே நான் உயர்வை காணப்போகிறேன், மகிமையை காணப்போகிறேன், மாட்சிமையை காணப்போகிறேன், என் வாழ்க்கையை உயர்த்த போகிறீங்க. எனக்கு வெற்றி 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 என் ஆண்டவரால், என் இயேசுவால். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லி நன்றி சொல்லி, எனக்கு இந்த விடுதலை விடுதலை, உனக்கு விடுதலையை, உனக்கு உயர்வை, உனக்கு மகிமையை, உனக்கு மாட்சிமையை என் ஆண்டவர் தரப்போகிறார். கண்களை மூடி கரங்களை கட்டி என் ஆண்டவர் எழுந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார், உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இந்த ஆண்டை ஒப்புக்கொடுங்க, குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க, பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, உங்க கஷ்டத்தை ஒப்புக்கொடுத்து உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, நாட்கள் முடியும் வரை, வருகிற ஆண்டவர் ஜீவன் பிரியும் வரை, உன்னை உயர்த்த வருகிற ஆண்டவர் வரை, வெடிக்க பார்க்காம ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை கூப்பிடு கூப்பிடு, ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹalleluya, ஹalleluya, தட்டி ஹalleluya, சத்தமா குரலை உயர்த்தி ஆண்டவரிடம் செவி ஒப்புக்கொடு, வாயை தர. இயேசுவே, ஹalleluya, 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 ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்க தலைகளை, உங்க கட்டிகளை, உங்க பிரச்சனைகளை, உங்க போராட்டங்களை இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் ஆசியாய் மாற்றட்டும். விடுதலை விடுதலை உண்டாகட்டும். இதோ உனக்கு வெற்றி 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 என் ஆண்டவர் தருகிறார். நம்பிக்கையோட கரங்களை தட்டி என்ன நடக்கணுமோ கேளு, என் ஆண்டவர் செய்ய போகிறார். உனக்கு சுகம் வேண்டுமா, உனக்கு பலன் வேண்டுமா, உனக்கு வெற்றி வேண்டுமா, உன் கடன் பிரச்சனை தீருமா, உன் குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமா, உன் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, கரம் தட்டி வாயை திறந்து துதி துதி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. உன் வீட்டுல பிரச்சனையா, உன் வீட்டுக்குள்ள பேயா, உன் வீட்டுக்குள்ள கட்டிகளா, உன் வீட்டுக்குள்ள அந்தகாரங்களா, உன்னால தூங்க முடியலையா, இயேசுவே கூப்பிட்டுப்பா, இயேசுவே கூப்பிடு. வீட்டுக்கு வாங்க, எனக்குள்ள வாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு சுகம் பலன் நன்றியோட நன்றியோட உள்ள மகிழ்ச்சியோட மனமகிழ்ச்சியோட இயேசுவே 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 ஹalleluya. ஆண்டவரை கூப்பிட்டுப்பா. நிறைய பிள்ளைங்க வாயை திறக்கல, நிறைய பிள்ளைங்க இன்னும் செபிக்கல. வாயை திறந்து அப்படியே கரம் உயர்த்தி என்ன வேண்டுமோ வாயை தர. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இந்த நேரத்தில் செபிக்கிற நேரம் இது, ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. உன் பிரச்சனையை சொல்லு, உன் விண்ணப்பத்தை சொல்லுங்க, உங்க போராட்டத்தை சொல்லுங்க. புதிய ஆண்டுல ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே, எனக்கு எனக்கு என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில உன்னை பாதிக்கிற காரியங்கள், உன்னை அழுத்தக்கூடிய காரியங்கள், உன்னை வளர விடாம, உன்னை எழும்ப விடாம, உன்னை பாதிக்கிற எல்லா தடைகளும், எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு சுகம் சுகம் பலன், என் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை 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 ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கி வரணும் வரணும் வரணும். அந்த உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம், என் ஆண்டவர் சொன்ன, என் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர் ஏதோ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கரமுயர்த்தி துதிங்க. எத்தனை ஆசீர்வாதங்கள், பின்னக மன்னக ஆசீர்வாதங்கள் உனக்குள்ள இறங்கி ஆண்டவர் உன்னை உயர்த்தி மகிமையாய்
உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடி இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு ஆசியை, உனக்கு விடுதலையை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். கரமுயர்த்தி வாயை திறந்து இடைவிடாமல் அப்படியே ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். நாடி நரம்புகள், எலும்புகள், தசைகளுக்குள்ளே உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் அறிவார். உன் உள் விருப்பங்களை ஆண்டவர் அறிவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, நீ வெறும் கையோட வீட்டுக்கு போக கூடாது. இந்த அந்தோனியாருடைய ஆலயத்துல இதோ கோடி அற்புதங்கள் உனக்காக என் ஆண்டவர் செய்கிறார். இதோ ரிசீவ் தி பவர். ஆண்டவருடைய அபிஷேகத்தை, அற்புதத்தை, ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை, ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஆண்டவருக்கு நன்றி சொல். நன்றி. Thank you Jesus. Hallelujah. நன்றி. இதோ ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உனக்கு வேண்டிய சுகத்தை தருகிற தேவனுக்கு வாயை திறந்து நன்றி. சுகம் கொடுக்கிற தெய்வமே நன்றி. தீராத வலிகள், வியாதிகள், தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை சுகமாக்குகிற தெய்வம் நீர். எனக்கு சுகம் தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க. நன்றி. உள்ள மகிழ்வோடு என் ஆண்டவர் சுகமாக்குகிறார், என் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். எனக்கு மருந்தோ பச்சிலையோ அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சுகம் உனக்கு. நன்றி. ஏதோ எந்த தனிப்பட்ட விண்ணப்பம், உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ, உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு என்ன நடக்கணுமோ நன்றி சொல்லிப்பார். ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றியோட ஆண்டவருக்கு புகழ். உங்க மனசுக்குள்ள என்ன நல்லா இருக்குதோ அப்படியே மார்போட கரம் வைத்து ஆண்டவருக்கு முன்னாடி மார்போட கரம் வைத்து ஏதோ மனதுருகி கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த நற்கருணை ஆண்டவர். அந்தோனியாருடைய கரங்களிலே தவழ்ந்த அந்த தெய்வம் உன் மனதில் இருக்கிற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், பிரியமானவர்களே, எத்தனையோ நாட்கள் நீ அழுது கொண்டிருக்கலாம். எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்தேன், கிடைக்கவில்லை. ஆண்டவரே, என் துன்பம், என் வேதனை, என் தனிமை, என் நோய், ஆண்டவரே என் பிரச்சனை என்னை விட்டு அகலாதா? 24ஆம் ஆண்டு உனக்கு உயர்வின் ஆண்டு, இந்த ஜூபிலி ஆண்டு, நன்றி செலுத்துகிற ஆண்டு. ஆண்டவர் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை 7 மடங்கு உனக்கு ஆசியாய் மாற்றக்கூடிய தெய்வம் இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். மார்போட கரமணைத்து ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா. ஏதோ நம்முடைய பங்கு தந்தை, பங்கு குடும்பங்கள், இந்த அந்தோனியாரை தேடி வருகிற பக்தர்கள், இந்த இடத்துல உங்களுக்கு அருள் உண்டு, அபிஷேகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. மார்போட கரமணைத்து உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கோடி அற்புதங்களை செய்கின்ற என் ஆண்டவர் எனக்கு இந்த நாளிலே செய்து முடிப்பார். அடுத்த மாதம் நான் சாட்சியாய் வந்து நிற்பேன். என் குடும்பம் சாட்சியாய் வந்து நிற்கும். நான் ஆண்டவருக்கு எப்பொழுதும் சாட்சியாய் நிற்பேன். என் ஆயுள் உள்ளவரை, என் சுவாசம் உள்ளவரை, என் நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த நன்றியினால் ஆண்டவரே எனக்கு நீரும் 1000 கோடி கோடி அதிசயங்களை நீர் செய்து கொண்டே இருப்பீர். ஆண்டவரே, மார்போடு கரமணைத்து நான் ஒப்பு கொடுக்கிற என் விண்ணப்பங்கள், என் தேவைகள் அனைத்தையும் நீரே ஆண்டவரே உமது வல்லமையான கரத்தினால் இந்த ஆண்டிலே எங்களுக்கு திருப்பாடல் 65 வசனம் 11 நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு முழுவதும் ஏதோ உமது நலத்தால் முடிசூட்டுகின்ற தெய்வம், நீர் செல்லும் வழியெல்லாம் பலம் கொழிக்கும் என்று சொன்னீரே. மார்போடு கரமணைத்து பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டு முழுவதும் நலத்தையும் பலத்தையும் ஆண்டவரே இவர்கள் செல்லும் வழியெல்லாம் ஏதோ வல்லமையையும் செழுமையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவே உமது ஈடு இணையில்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாங்கிக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லவா? ஆமேன். இந்த ஆண்டு ஆண்டவர் என்னை உயர்த்துவார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த ஆண்டு எனக்கு உயர்வின் ஆண்டு, என் குடும்பத்திற்கு உயர்வின் ஆண்டு, எனக்கு இது மகிமையின் ஆண்டு, எனக்கு இது வெற்றியின் ஆண்டு. நான் செல்லும் வழியெல்லாம் பலம் கொழிக்கும். ஆண்டவர் எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல உடல் சுகத்தை தருவார்,
நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாதை என் கூடாரத்தை அணுகாது. தீமை என்னை நெருங்காது. நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன். நான் மனமகிழ்ந்து வாழ்வேன். எனக்கு எதிராக இருக்கிற சாத்தான் ஓடுகிறான். எந்த துன்பமும் என்னை அணுகாது. நான் ஆண்டவருக்குள் அகமகிழ்வேன். என் சுவாசம் உள்ளவரை அவரையே துதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை அவருக்காகவே வாழ்வேன். என் வாழ்வு அவருக்காகவே. கரங்களை தட்டி நன்றியோட இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வல்லமையாய் பலத்த கரங்களை எழுப்பி ஏதோ உங்களுக்கு ஆசீர்வாதங்கள், ஏதோ கோடி கோடி ஆசீர்வாதங்கள் இந்த கோடி அற்புதருடைய ஆலயத்தில் ஆசீர்வாதம் இறங்கட்டும். வல்லமையாய் கரங்களை தட்டி எத்தனை ஆசீர்வாதம் வேண்டுமோ கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்கு தருகிறார், என் குடும்பத்திற்கு தருகிறார். நான் நினைத்ததை ஆண்டவர் அனுகூலமாக்குகிறார். நன்றி 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 ஆண்டவரே. என் கண் முன்பாகவே இதோ ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு எல்லாவற்றையும் அவரை செய்து முடிப்பார். நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி இயேசுவே. மண்டியிடுவோமா? அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. பிந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயன்களை இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் அனுபவித்து உமது நலன்களாலும் சிறப்பாக நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழ்ந்து நீர் கொடுக்கிற ஆண்டவரே, 7 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டு வெற்றியாய் மகிமையாய் வாழ அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. எல்லோரும் சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே. இன்னும் சத்தம் உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. மரியே வாழ்க.